ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைசை பேசுகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, போர்ட் கொச்சியில் தாங்க இருக்கேன். எர்ணாகுளத்தில் உள்ள போர்ட் கொச்சி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது, அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இதாங்க டஸ்ட்மெண்ட் ஸோ இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது, அதனால் இது போகலாண்ணா. பரேட் கிரவுண்டா? ஓகே ஓகே. ஓ ஓகே ஓகே ஓகே. பிரிட்டிஷ்காரங்க இங்கே தாங்க பரேடு பண்ணாங்களாம் சொல்கிறாரு. ஏரியா வந்து சூப்பராக இருக்குது, எல்லாமே சுற்றி பார்க்குறது நல்லா. இது ரெய்னி டைம்னால பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓ கொச்சி கிளப்பு. இதுதாங்க வாஸ்கோட காமா சர்ச்சு. இப்போ நம்ம உள்ள தான் போய் பார்க்க போகிறோம். அழகான இடம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேரளாவில் ஒவ்வொரு சர்ச்சுமே ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதுவே ஒரு அழகாக தான் இருக்கும். உள்ளே போய் பார்ப்போம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் விடக்கூடாது, அதனால் நீங்கள் லைட்டாக காட்டிட்டு அப்படியே போயிடும். இங்கே ஃபாரினர் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் எப்படின்னா, நம்ம ஊருக்காரங்க இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து தங்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்ப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மியூசியமுக்கு வந்திருக்கு. மழை இப்போ தூர ஆரம்பிச்சிருச்சுங்க, கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து நடந்துலாம் போகணும்னு நினச்சிங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி மழை வந்துடும், அதனால் ஆட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் பக்கத்தில் இங்கே இருக்குது, பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் ஹெரிட்டேஜ் மியூசியம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. நம்ம இப்படி இந்த ஆட்டோ பிடிக்காமல் நடந்து வந்தோன்னா இப்படி தான் மழை நினைஞ்சிருப்போம். கீழே இருந்து சைடு இந்த சீ வியூ நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. உள்ளே பெருசாக எதுவும் இல்லைங்க, எல்லாம் சும்மா ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தாச்சு. 35 ரூபா. 35 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை. அந்த மியூசியம் விட இந்த மியூசியம் அந்தளவுக்கு இல்லைங்க. இங்கே வந்து சும்மா பார்க் மாதிரி வச்சு இங்கே வச்சுருக்காங்க. சும்மா இந்த ஊஞ்சல்லாம் போட்டு வச்சுருக்காங்க விளாட்றதுக்கு. அது கொஞ்சம் ஸ்டாச்சு இருக்குது. இதுதான் அது. மழை நல்லா பெய்யுது, சூப்பராக இருக்குது பார்க்கவே கிளைமேட்டு. மேலே போகணும், மேலே போய்ட்டு வியூ காட்டுறோம். உள்ளேருந்து வழி கிடையாதுங்க, வெளியில் வந்துட்டு தான் அந்த மேலே போகிறதுக்கு வழி இருக்குது. இங்கேருந்து பார்த்தா பீச் வந்து நல்லா தெரியும் அப்படின்னாங்க. எல்லாம் அந்த பீச்சை சுற்றியே தாங்க இருக்குது. நடந்து வந்தால் கூட நல்லா வந்துடலாம், ஆனால் பேக்கில் இருந்ததுனால தான் மழை பெய்கிற டைம்லாம், அதனால தான் ஆட்டோ பிடிச்சாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக ஓட்டே வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து மழை வந்ததுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. செம வியூ பாயிண்ட்டுங்க. நம்ம இங்கேருந்து தான் எடுத்தோம்னு தெரியல, அந்த சைடு எடுத்தோம். இப்படி தான் போகணும், நம்ம ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் போகணும், அந்த வழி தான். ஃபுல்லாக கடைகளெல்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க, அடுத்த ஒரு பிளேஸ் போவோம். எல்லாம் பக்கத்தில் இருக்குது. ஏமாந்துட்டோமா இல்லாட்டினா ஓகே தானே அப்படிங்கிறது கடைசியில் தான் தெரியும். அடுத்த ஒரு பிளேஸ் போவோம். இல்லை, இந்த வழியாக தான் வந்தேன். ஸோ கைஸ், நம்ம இப்போ தான் வந்தோம் இந்த வழியிருந்து. இங்கேருந்து இப்போ வந்து அடுத்து வீடியோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து பார்க்க வந்த இடம் வந்து யூரோப்பியன் சர்ச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. உள்ளே போய் பார்ப்போம். யூரோப்பியன் சர்ச்சு எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். மழை பெஞ்சிச்சு, இப்போ மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே நல்லா இருக்குது. சிட்டிங் டைம் போட்டிருக்காங்க 10 to 1, அப்புறம் 2 to 5. வா, நிறைய பேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் நிறைய சைக்கிள்லாம் நிற்கிது. அவ்வளோ பெரிய பிளேஸாக இருக்குது பாருங்கள். ஆர்கிடெக்ட் தான் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குங்க. அங்கே ஸ்கூல் பிள்ளைங்களோட சைக்கிள்லாம் இருக்குது. இதுதான் ஸ்கூல்னு நினைக்கிறேன்.
அந்த சைடெலாம் சவுண்டு கேட்குது ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறது. இந்த அழகான சர்ச்சை பார்த்தாச்சு. அடுத்த ஒரு பிளேஸ் போவோம். எங்கே போகிறான்னு தெரியல, பார்ப்போம். அடுத்து வந்து சேரீ ஷாப் ஒன்று இருக்குன்னாரு, அங்கே போய் பார்ப்போம். ஐலாண்டு வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. கதகளி ஷோவும் உண்டாங்க. ஆனால் வந்து சாயந்தரம் 5, 6 மணி 7 மணி அந்த டைம் தான் போட்டிருக்கு. ஒரு கஃபே தான், கோபு அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. கடையெல்லாம் இங்கே வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காரு, இது வந்து 400 வருஷம் பழமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த அந்த இடம் இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த பெயிண்டிங்கு. இங்கே மோஸ்ட்லி வந்து ஃபுட்பால் தான் யூஸ் பண்ண விளாடுவாங்க இங்கே. அதனால் இங்கே 2 பேர் விளாண்டுருக்காங்க. மழை லைட்டாக தூரிட்டுருக்கு, செமையாக இருக்குது பாருங்க. இப்போ மழை பெஞ்சிட்டு, மழை காலம்ல மழை பெஞ்சு எவ்வளோ பெரிய மரம். ஆக்சுவலாக இந்த மரம் இருக்குல்ல, ரொம்ப பெரிய மரம். இதே மரம் இந்த இன்னொரு மரமும் இருக்குது. இந்த மரம் ஃபுல்லாக உடஞ்சி விழுந்துருக்குங்க. அப்பா, இப்போ எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கும் பாருங்கள். அந்த சைடு தான் தூரெல்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய மரம் உடஞ்சி விழுந்துருக்கு. ஓகே, நம்ம அடுத்த ஒரு பிளேஸ் போவோம். ஆட்டோக்காரன் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஸ்கூல் இருக்குல்ல, இது வந்து 200 வருஷமா? ஆமாம், 1817 இருக்குல்ல. ஸோ 200 வருஷம் பழமையான ஸ்கூலுங்க. இதுதான் இந்த கோர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஸ்கூலு. இந்த கொச்சினில் வாஸ்கோ ட காமா இருக்கும்போது வந்து இது பண்ணியிருக்காங்க. சொல்லணும் உள்ளே போய் பார்க்கலாமா? ஓ ஓகே. ஓகே, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுதான் வாஸ்கோ ட காமாவோட இந்த பொருட்கள் ஹெரிட்டேஜ் பங்களா போர்ட்டு கொச்சி. அவர் இருந்தப்போ என்னென்னலாம் வச்சுருக்காரு பாருங்கள் இந்த இதில். சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் வாழ்ந்துருக்காங்க மனுஷன். அந்த தனியாக ஒரு ஐலாண்டு அவருக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. பிஷப் ஹவுஸ், பெரிய ஹவுஸாக பங்களா மாதிரி இருக்கு பாருங்க. இந்த பிஷப் இருப்பார்ல, அவர் வாழ்ந்த இடம் இந்த ஹவுஸு. பங்களா மாதிரி போகலாம். ஸ்கூல் பசங்க இருக்காங்க. நல்லா மழை பெய்யுறதுக்கு கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, இங்கே தான் நியூ இயர் பார்ட்டிலாம் கொண்டாடுவாங்களாம். அந்த சைடு இருக்குது. சூப்பராக வச்சுருக்காங்க கிரவுண்டு. அடுத்து நம்ம வந்து இருக்க இடம் வந்து ஃபேப்ரிக் ஆஃப் இந்தியா. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். இங்கே உள்ள ட்ரெடிஷ்னலான இந்த ஆடைகள்லாம் எப்படி நெய்தாங்க அப்படிங்கிறத இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுவும் டூரிஸ்ட் பிளேஸ் தான். வாங்க. ஓ, இது வெறும் கடை தாங்க. இங்கே பாருங்கள், சரி வாங்கினா இங்கே வந்து வாங்கிக்கலாம் நம்ம. ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஃபுல்லாக சேரீ கடை தான் விற்கிறாங்க. அதாவது தயாரித்து விற்கிறதுனால ரேட் அதிகம். நல்ல குவாலிட்டி, நல்ல மாடல், சூப்பராக இருந்துச்சுங்க. 2000 ரூபா நார்மலான ஒரு சேரீ, டாப் அந்த மாதிரிலாம். ஓகே, நம்ம அடுத்த ஒரு பிளேஸ் போவோம். அடுத்து நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்து பாலாஜி கோவில். இது கொச்சியில் வந்து பெரிய கோயில்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கொச்சின் போர்ட்டில் இந்த இடத்துல வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம். இருக்காங்க பாருங்கள், என்ட்ரி ஃபார் ஒன்லி ஹிந்துஸ் தான். உள்ளே போவோம். நடை க்ளோஸ் பண்ணதுனால உள்ளே வந்து அலௌடு இல்லைன்ட்டாங்க. சாயந்தரம் தான் வர சொல்லியிருக்காங்க. சாயந்தரம் நம்ம எப்படி வரப்போகிறது இல்லை. பட் அந்த சைடுந்து வழியாக பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் டைம் பார்த்து தான் நம்ம வரணும். அந்த மாதிரி பிளேஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த சைடு ஒரு குளம் ஒன்று இருக்குது, பார்ப்போம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஆட்டோ எடுத்து ஒருத்து தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப தூரம் தான் வர மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அருமையான இடமா இருக்குங்க. சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடமும். அவ்வளோ அழகாக இருக்குது.
இருக்க பிளேஸ் வந்து குஜராத்தி ஜெயின் டெம்பிளுங்க. இங்கே கொச்சினில் வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது, அதனால் உள்ளே வந்து அலோவ் பண்ணல. இந்த ஏரியாவில் வந்து குஜராத்தி வந்து நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸ்பைசிஸ் வந்து இங்கே நிறைய கிடைக்கிறனால இங்கேருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணி நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவே அப்படி தான். இந்த ரோடே பாருங்கள், இது வந்து ஜெயின் டெம்பிள் ரோடு. ஆக்சுவலாக இதுதான் ஜெயின் டெம்பிள். எல்லோரும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து காசியில் போயிருந்தோம்லாம். காசியில் வந்து நம்ம வந்து ஜெயின் டெம்பிள் பார்த்தோம், சூப்பராகவே இருந்தது. இங்கேயும் ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குது கொச்சினில். ஓகே, இந்த இதில் பார்த்து பாருங்கள், குஜராத்தி மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நம்ம அடுத்த ஒரு பிளேஸ் போவோம். அடுத்து வந்து ஸ்பைசிஸ் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே உள்ள ஸ்பைசிஸ்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அந்த மார்க்கெட்டே அப்படி தான், இந்த ஏரியாவே அப்படி தான், நிறைய இருக்குது. எதுனாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதில் போட்டு பாருங்கள், ஃபுல்லாக ஆர்கானிக் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். வெத்தலை, கிராம்பு, பட்டை, மசாலா ஐட்டம்ஸ் ஃபுல்லாக. இது வந்து 900 1000 இருக்குது. குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி இருக்குங்க. இது பக்கத்துலேயே வந்து பர்ஃப்யூம் மியூசியம்னே வருது. இது வச்சுருக்காங்க பாருங்கள், பர்ஃப்யூம்க்குலேயும் மியூசியம் வச்சுருக்காங்க. அவ்வளோ பர்ஃப்யூம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை போய் பார்ப்போமா, இல்லை அப்படியே கிளம்பிடலாமா? இங்கே பாருங்கள், தயாரிக்கிற இடம் வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க. அப்படியே கிளம்புவோம். பாதி கடைகள் வந்து இல்லைங்க, ஒன்று இந்த இங்கே தான் ஒரு கடை தான் இருக்குது. எதுவுமே வாங்கலாம், ரேட்லாம் அதிகமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்த இடத்துக்கு போவோம். நம்ம இன்னும் 2 பிளேஸ் தான் சொல்லியிருக்காரு. அது முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு பிளேஸுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். மணி 1:10 ஆயிடுச்சு. இங்கே வந்து இப்போ வந்து அடுத்து நம்ம ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஜூரிஸ் சர்ச் ஒன்று இருக்குனாங்க இங்கே, அதனால் இங்கே கூட்டம் வந்திருக்காரு. இங்கே வந்து ஒரு பெரிய ஊதுபத்தி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆகுங்க. பார்ப்போம். இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த ஐலாண்டே வேறு லெவலில் இருக்குது. ஊதுபத்தி மார்க்கெட்டுங்க. அங்கே பாருங்க, ஃபுல்லாக அந்த இந்த டைப்பில். வாவ், பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. ஊதுபத்தி. ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே. உருளி. ஓ, இந்த இதில் இதான் பெருசு அப்படி தானே? ஓகே, கிடையவே கிடையாது, இங்கே தான் இருக்குது. வேர்ல்டு பிக்கஸ்ட்டு வர்ப்புன்னு போட்டிருக்காங்க. அதில் போட்டு பாருங்கள், வேர்ல்டு பிக்கஸ்ட் வர்ப்பு. அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், அடுத்து வந்து பெர்ஃப்யூம் ஃபேக்ட்ரி இருக்குது. உள்ளே போவோம், வண்டி வருது. இங்கே பாருங்கள், பெர்ஃப்யூமுக்கு ஃபேக்ட்ரி அங்கே ஒன்று பார்த்தலாம். இங்கேயே ஒன்று வச்சுருக்காங்க. நல்லா பெர்ஃப்யூம் சாப்பிட்டாங்க. ஓ, வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே பாருங்கள், ஊதுபத்தி ஃபேக்ட்ரி ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஊதுபத்தி வச்சுருக்காங்க. ஃப்ரம் தமிழ்நாடு. ஓ, 69 ஃபீட். இங்கே இதில் போட்டு பாருங்கள், வெயிட் வந்து 4112, லென்த்து 49. மோர் தென் 1 மந்த்துங்க தயாரிக்கிறது நினைக்கிறேன். பெரிய அகர்பத்தி வேறு நல்லா இருக்குது. ஓ, ஓகே. இந்த பத்தி தயாரிக்குள்ள பொருட்கள் வந்து இதெல்லாங்க ரா மெட்டீரியல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் இந்த பத்தி வந்து தயாரிச்சிருக்காங்க. சின்ன சின்ன பத்திகளும் நிறைய வச்சுருக்காங்க. அது போக இது வந்து பெரிய பத்தி ஒன்று. ஓ, ஓகே. பாருங்கள், ஒரு ஸ்டிக்கு 1 மணி நேரம் அதிகமாக. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் இருக்குன்னு நம்ம நோட் பண்ணதில்லை, சொல்கிறாங்க. ஓ, பாருங்கள், வேர்ல்டு பிக்கஸ்ட் பர்ஃப்யூம் பாட்டில்.
10 ஃபீட்டுக்கு இருக்குது. பட் இதுக்குள்ளே போர்ஷன் இருக்குமா, செஞ்சு வச்சுருக்காங்க அப்படி. ஓகே, பாருங்க பர்ஃப்யூம்ஸ் தாங்க தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இது மேக்கிங் பண்ணுற அந்த மிஷின். வாவ், நைஸ். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதோட அந்த ஆயிலில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க மிஷின். நைஸ். ஆட்டோக்காரங்க எங்கேயோ முடிச்சுக்கலான்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேஸ் பார்த்தோம். ஒர்த்து தான், ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாது லக்கேஜெலாம் வச்சுட்டு. அதனால் இங்கேயே நிறையா வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் வாங்கிக்கலாம். அது போக வந்து ட்ரெஸ்ஸு நிறைய கடை இருக்குங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே. ஸ்ட்ரெயிட்டாக போனால் அங்கே தான் ஜூரி சர்ச்சுன்னு இருக்குன்னு சொன்னார். இந்த சைடு கூட நம்ம வந்து அடுத்து வந்து பஸ்ஸில் ஏறி போகணும் அடுத்த பிளேஸுக்கு. வேறு லெவலில் இருக்குது. பர்ஃப்யூம் கடை பார்ப்போம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஏரியாவே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே வந்து ஒரு ஃபாரின்குள்ளே வந்த ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏன் இந்த மாதிரி இடங்களை வந்து வைக்க மாட்டேங்காங்கன்னு தெரிலங்க. பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி பிளேஸ் இருக்குது, சூப்பராக இருக்கும். இப்போ நான் இருக்கிறது வந்து ஃபாரினில் இல்லை, கேரளாவில் தான் இருக்கேன். கேரளாவில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பார்த்துங்க எந்தளவுக்கு இருக்குன்னு. இந்த சிங்கிளாக நம்ம கூட வந்தவங்க. நிறைய ட்ரெஸ்ஸு கடை. இந்த சர்ச்சுக்கு தான் இப்போ போக போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ் கிளம்பணும், சாப்பிடணுங்க. நல்லாயிருக்கு இந்த பிளேஸு. ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்டு தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குங்க. இப்போ எஸ், இந்த ஏரியா ஃபுல்லாகவே தாங்க இருக்குது. ஃபுல்லாக ஸ்டாச்சு கிராஃப்ட் ஒர்க்கு இந்த இதாக தான் இருக்குது. எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நிறைய இதுவும் உள்ள ஃபோட்டோ எடுக்க அலோடு கிடையாது. அதனால் சும்மா நான் மட்டும் இப்படி பார்த்துட்டு இப்படி வந்துட்டேன். நல்லா இருக்குங்க. அவ்வளோதான், நான் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இங்கே வந்து பஸ்ஸில் ஏறி கூட போகலாம். ஆனால் இப்போ நம்ம இங்கே வந்து இப்போ வந்து எர்ணாகுளம் தான் போக போகிறோம். இங்கே வந்து பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து போட் சர்வீஸ் இருக்குது. நம்ம அங்கே போர்ட் கொச்சி ஸ்டார்டிங்கில் இருந்தால் மெட்ரோ, வாட்டர் மெட்ரோ ஏறினாலாம். அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் ரொம்ப தூரம். ஆக்சுவலாக ஆப்போசிட் சைடு நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்துமே போட் சர்வீஸ் அக்சஸ் பண்ணாங்க. அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இங்கேருந்து ஏறி போய்க்கலாம். ஸோ இங்கேருந்து பஸ்ஸு சர்வீஸும் இருக்குது. இங்கே உள்ள இந்த தீவுக்குள்ளே சுற்றுற இருக்குது. நீங்கள் பஸ்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. ஃபஸ்ட் போஸ் கடையிலாம் வேறு லெவலில் இருக்குது. பொருள் ஃபுல்லாக கிராஃப்ட் ஒர்க் தான், அவ்வளோ இருக்குது இங்கே. இந்த போட் இருக்கான்னு தெரில, ஒரு போட்டுன்னு தெரில, கேட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க ஆனால் இடம். கைஸ், ஆக்சுவலாக இது வந்து டூரிஸ்ட் பிளேஸு. அதாவது போட்டில் வந்து சுற்றி பார்க்குற அந்த இடம். இங்கே வந்து நம்ம வந்து எர்ணாகுளத்துக்கு போக முடியாது, யாருமே இல்லை. இப்போ மறுபடியும் அங்கே தான் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. ஆப்போசிட்டில் பாருங்கள், அந்த ஹார்பரில் ஒரு பெரிய போட் ஒன்று நினைக்கி வேறு லெவலில் இருக்குது. இந்தியன் கோஸ்ட் கார்டு. இந்த சைடு ஒரு பெரிய கப்பல் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாட்டர் மெட்ரோவில் போனோம். அதனால் வந்து இந்த டைம் வந்து நார்மல் ஃபெரி போட்டில் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருங்க. அங்கேருந்து நடந்து வந்தாச்சு. இங்கே நார்மல் போட்டு ஏறி போகணும். இங்கே டிக்கெட் வந்து 10 ரூபா 20 ரூபா அவ்வளோதான் வரும். நீங்கள் மெட்ரோவில் போனால தான் 40 ரூபா வரும். ஆனால் ரெண்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்காக தான் வந்து அதுவும் ட்ரை பண்ணேன், இதுவும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. போட் வந்துருச்சுங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம போவோம். டைமிங் பாருங்கள், காலையில் 5 மணிலேருந்து இருக்குங்க. நைட்டு வந்து 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நேற்று நைட் நம்ம இங்கேயே வந்திருக்கலாம், ஆனால் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க, அதனால தான் வரல. இங்கே பாருங்கள், 6 ரூபா தான். 40 ரூபாய்க்கும் 6 ரூபாய்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஆள் இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அடுத்து வந்து ஏறுவோம். 6 ரூபா லோக்கல் பஸ் சர்வீஸ் மாதிரி இங்கே போட் சர்வீஸ். உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே போட் ஓட்டுற இடம் இருக்குது. எவ்வளோ சீட் இருக்குது பாருங்கள். 6 ரூபா தான் டிக்கெட்டு. போவோம். எடுத்துட்டாங்க. சவுண்டு பங்கமாக இருக்குது.
அதில் வரும்போது சவுண்டே தெரில. இது பயங்கரமாக இருக்குது. லைட்டாக வைப்ரேட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குது. ஆட்கள் கம்மி தான், பட் ஆனால் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பில்டிங்கு நிறைய கப்பல்கள் நிற்குங்க. அழகாக அந்த மாதிரி ஒரு போட்டில் வந்தீங்கன்னா இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்து போயிடலாம் எர்ணாகுளத்தில். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் எர்ணாகுளம் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு நாள் வந்து இந்த போர்ட் கொச்சி வந்து விசிட் பண்ணுங்கள். வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லாவே போட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். அண்ட் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். எல்லாருமே சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.